ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். முதலாவது உங்கள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறேன். இன்னும் கேட்டால் காலம் கருதி எனக்கு தெரியாது, ஏதோ நான் கேட்டு வந்துட்டேன், பக்கத்தில் நினச்சி வந்துட்டேன். நான் ரொம்ப தூரமாக இருந்து நாங்கள் டேன் பண்ணி திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கேன். தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க. என்ன கேட்டால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறது என்பது சாதாரண காரியம் இல்லை. தேவன் மகிமைப்படுவார். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. என் மனதில் தங்கு தங்கும் மகிமையால் அம்பிகையா. என் மனதில் வந்து தங்கும் மகிமையால் அம்பிகையா. நீ பெருக சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். நீ பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. நின் பாத சேவையன் ஆசையே. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. அடியானை மறைத்து வெளிப்படுங்கப்பா. ஒன்று அறியாத மனுஷன், உலகமே தெரியாத மனுஷனாப்பா பாதுகாத்து கொண்டீங்க. திருச்சபைக்கு வருகிறோம், ஆயருக்கு வருகிறோம், திருச்சபை பிள்ளைகளுக்கு வருகிறோம், செக்ரட்டரி ஒவ்வொருவருக்கும் வருகிறோம், கமிட்டி மெம்பர்ஸுக்கு வரோம். சாமி அப்படியே மறைத்து வெளிப்படுங்க. ஒரு விசையாய் நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் சென்னையில் இருக்கேன். டிஎஸ் குழுமம்னு சொல்லி டிஎஸ் பட்டணம்படி, டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் மசாலா,
டேனியல் மெட்டீரியல்ஸ் ஆக்டிங் ஸ்கூல் டயர் பல விதமான தொழில்கள். நாங்கள் 4 பிரதர்ஸு, ஒரே கூட்டு குடும்பம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பம் சொல்லி விதத்தில் வாசிக்கிற பிரகாரம் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 56 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், ஒன்றுமே இல்லை. வந்து சென்னையில் வந்து குடியேறி வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி அநேக விதமான ஊழியங்களை செய்ய முடியாத கிருபை தந்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த எங்களை ஆண்டவர் உயர்த்தி நான் இன்று முதல் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். அந்த கிருபைகளுக்காக கொண்ட கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, ஆதியாம் 28:15 வாசிக்கும் போது யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். நான் உன்னோட கூட இருந்து நீ போக இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு நான் திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். இந்த வார்த்தையை யாக்கோபு பிடிச்சிக்கிட்டு கேட்பான், ஆண்டவரே நீர் என்னோட கூட இருந்து போக இடமெல்லாம் என்னை காத்து தேசத்திற்கு என் தகப்பன் திரும்பி வர பண்ணுவேன்னா என் சம்பாத்தியம் சம்பளத்தை கொடுப்பேன்னா ஆண்டவர் ஒப்பந்தம் பண்ணா. அதே வேறு ஒப்பந்தப்படி ஆண்டவர் நம்மை ஆஸ்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஒன்றுமில்லாத நிலையில் கஷ்டமான சூழ்நிலையில் ஈசாக்கு அவரை அனுப்புகிறார். ரெபேக்காலும் ஈசாக்கவும் பெத்தேலி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவன் ஒன்றுமே இல்லை, ஒரு 50 மரம் வச்சுருந்தான், ஒன்றுமே இல்லை. அதே போல் வாழ்ந்த வாழ்க்கை நினச்சி பார்க்கும்போது யாக்கோபை போல என் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி எல்லா நிலையிலும் வழிநடத்தி வந்தார். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் வந்து மூடிட யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் வந்து மூடிட துக்கத்தாலார் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேவே வாக்கடங்கா நல்லநாதா தேவனே நான் ஓமதண்டையில் நெருங்கி தேவதேல் ஆவல் ஓவியில்
தேவனே நான் ஓமனடையில் ஏனோ நெருங்கி தேவரேயோ ஆவல் பூமியில் ஏனோ நெருங்கி தேவரேயோ ஆவல் பூமியில். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. எனக்கு 3 பிள்ளைகள், நாங்கள் 4 பிரதர்ஸு, வீட்டில் 11 பிள்ளைகள். பேர பிள்ளைகள்லாம் நிறையா வந்துட்டாங்க. இப்போ 6-7 டாக்டரேட்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைகள். ஒரு மகா சுரண்டையில் இருக்கா, ஒரு மகா கோயம்புத்தூரில் இருக்கா, ஒரு மகா சென்னையில் இருக்கா. அவ்வளோ கஷ்டம் வேதனைகள் மத்தியில் ஆண்டவர் உருவாக்கி பலப்படுத்தி வேதத்தில் வாசிக்கமில்லை. யோவான் 15:16 வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனபத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி வார்த்தையின்படி எத்தனையோ பாடுகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், கண்ணீர் பள்ளி மத்தியில், இன்றைக்கு ஒன்றுமில்லாத நிலையில், ஒன்றுமே இல்லாத நிலையில் அந்த உயர்த்தி பாதுகாத்த நிலைமை நினச்சி தான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போது எந்த மனுஷனையும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது. அதை மாத்திரம் மனசில் வச்சுற நீ வாழ்கிறவாறு ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வரவன் ஆகிற தீவிக்கிறனோ ஆக்கினைக்கு தப்பா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் 95% உண்மையான வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் ஏதோ வாழ்கிறாங்க, கம்மியை வாங்கிடலாம், சந்தா கட்டிடலாம், மெம்பர் ஆகிடலாம், நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கனவு கூட 2 தீமோத்தேயு 4:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்காக வைக்கப்பட்டுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. நீ ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அதாண்ட விரும்புகிறார். நீ வாழ்கிற வாழ்க்கை அதைத்தான் விரும்புகிறார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது தான் இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை போது சீரழிவான வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. உண்மை இல்லாத மக்களாக பணம் சம்பாதிக்கணும், திருச்சி வந்து இனத்தை பணத்தை எடுக்கலாம், இனத்தை இன்னைக்கு மிஷினரியில் வரலன்னா ஒரு அடி நிலம் நம்மகிட்ட கிடையாது. இந்த மிஷினரியில் வராமல் இருந்தால் ஒரு அடி நிலம் நம்மகிட்ட கிடையாது. எத்தனையோ கோடி நிலங்களை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி திருச்சபை தலைவர்கள்லாம் கூறு போட்டு விற்கக்கூடிய மக்களாக வந்துட்டாங்க. எப்படி விற்கலாம், எப்படி துட்டடிக்கலாம், இதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. அது மாத்திரமில்லை, நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மாத்திரமில்லை, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும். தீர்க்கதரிசிய எலிசா வாழ்ந்தான். சாட்சியுள்ள எப்படி வாழ்ந்தான்? 2 ராஜாக்கள் 4:10 வாசித்து பார்த்தீங்கன்னா, சுனமியால் சொல்லுவா, தன் புருஷன்ட்டு சொல்லுவா, இவ பரிசுத்தவான காணுங்கிறேன், எப்போதும் நம்ம வீட்டில் தங்கட்டும், மேலே வைப்போம், நாற்காலி வைப்போம், குத்துலக போடுவோம், வீட்டு தங்கட்டும் சொல்லி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். பரிசுத்தவான்னு சொல்ல இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? அப்படியே பரிசுத்தமான வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கா? பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. தேவன் நமக்கா சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிட்டது மாத்திரமல்ல, எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டம். இன்னைக்கு காலையில் ராத்திரி 11 மணிக்கு நான் படுக்கவும் 12 மணிக்கு மேலாச்சு. 11 மணிக்கு சென்னையிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அண்ணன் நீங்கள் எங்கே இருக்கீன்னு கேட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணார். என்னன்னு கேட்டேன். ஐயா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஐசியில் அட்மிட் இருக்காங்க, ஐசியில் இருக்காங்க, நீ ஜெபம்னு விரும்புகிறாங்க, நாளைக்கு நீ ஒரு சர்ச்சுக்கு எங்கேயாவது போவீங்கன்னு நினைக்காங்க, சர்ச்சில் சொல்லி அவங்களுக்கு ஜெபம்னு சொன்னாங்க. நினச்சி பார்த்தேன். அந்த ஐயா பார்த்தீங்கன்னா திருவாரூர், தஞ்சாவூர் பக்கத்து திருவாரூர். தகப்பனார் வந்து கூலிக்கார், பஸ் ஸ்டாண்டில் மூட்டை தூக்குற மனுஷன். அதுக்கு மகனாக பிறந்தார். 5ஆவது வரைக்கும் படித்தார், 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தார். படித்து போச்சோன்னே தகப்பன் சொன்னார், என் முதுகை பாருப்பா, என் முதுகு எவ்வளோ வேதனையாக இருக்குது பார்த்தியா, எவ்வளவு பயங்கரமான நிலையில் வந்து நீ எனக்கு மூட்டை தூக்கவான்னு கூப்பிட்டார்.
அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா நான் கொஞ்சம் படிக்கிறேன், எனக்கு சைக்கிள் ஒன்று வாங்கித்தாங்க, நான் பக்கத்து ஊரில் சைக்கிளில் போய் படிச்சுக்கிறேன்னு சொன்னார். அவர் அழுகையை பார்த்து தகப்பன சைக்கிள் வாங்கி கொடுத்தார். சைக்கிள் வாங்கி கொடுத்து அவர் படித்தார். முடித்த உடனே +2 போகணும், பக்கத்து டவுனுக்கு போகணும், பஸ்ஸில் போகணும். பஸ்ஸு சைக்கிள் எல்லாம் போயிட்டு வந்தார். முடித்து கல்லூரிக்கு போகணும், படிக்கிறதுக்கு போகணும். தகவல் முடியான்ட்டார். அந்த தகப்பன் அழுது போராடி வாங்கினார், படித்தார். காலேஜ் முடித்த உடனே அவர் சொன்னார், தகப்பன் சொன்னார், அப்பா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் டெல்லிக்கு போகிறேன். டெல்லியில் எப்படியாவது நான் ஒரு படிப்பு படித்து தாங்க வருவேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக கேட்டார். தகப்பனுடைய போராட்டம், மகனுடைய அழுகை பார்த்து தகப்பன் அந்த 500 ரூபா கொடுத்து அனுப்பிட்டார். டெல்லிக்கு வந்து ஐபிஎஸ் எழுதினார். இந்த ஐபிஎஸ் எழுதி ஃபெயில் ஆகிட்டார். ஃபெயில் ஆனாலும் வீட்டுக்கு வர மனசு இல்லை. அங்கேயும் வேலை பார்த்தார். லாண்ட்ரி கடையில் வேலை பார்த்து அந்த லாண்ட்ரி கடையில் பெட்டி தூக்குற மனுஷன், வண்டி தள்ளுற மனுஷன் கூட வேண்டி வண்டிகளே படுத்து கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டு அப்படி இருந்தார். ஒரு முடிவு இல்லாமல் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சென்னைக்கு வந்தார். டிபிஎஸ் எழுதினார், பாஸ் பண்ணார். டைரெக்டாக டிஎஸ்பியாக வந்துட்டார். வந்து இன்றைக்கி ஒரு ஐஜியாக வந்துட்டார். வந்து அவருக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் அறியாத மனுஷன், அவருக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது அண்ணன் மூலமாக ஒரு விடுதலை கிடைக்கும், கடவுள் வந்து விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சி நிறைய காரியம் சொன்னால். ஒரே வார்த்தை சொன்னேன், எத்தனையோ குடும்பங்களில் வியாதிகள், எத்தனையோ குடும்பங்களில் கேன்சர், எத்தனையோ குடும்பங்களில் வியாதிகள். கடந்த மாதம் திருநெல்வேலியில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சிவசேரின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போய் பிரசங்கம் முடித்து கீழே இறங்கி வரும்போது காரில் ஏறிட்டேன். கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு தம்பி வந்து கார் அப்படியே குறுக்க மறிச்சார். என்ன கேட்டால், எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வரணும் ஐயா, வர முடியுமான்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். என் மனைவி மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கா, 3 பிள்ளைகள் ஐயா, 3 பிள்ளைகள் ஐயா, மரணத்தோடு போராடிட்டு கேன்சர் அப்படின்னு சொன்னார். நினச்சி பார்த்தேன். இறங்கி வீட்டுக்கு போனால் பிள்ளை கால் கிடந்து அழுகுது. மகளுக்கு அந்த குழந்தைய எடுக்க முடியலை, தூக்க முடியலை. கொடரமான வேதனையில் பாடுபட 33 வயசு. நினச்சி நான் பார்த்தேன், இசைக்கிய ராஜா தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான், தேவனோடு வாழக்கூடிய மனுஷனாக வாழ்ந்தான். தாவீது ராஜாவுக்கு பிறகு இசைக்கிய ராஜா தான் தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். அவனுக்கு கூட இசையா தீர்க்கத்தை சொல்கிறேன், ஐயா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிறேன்னு சொல்கிறான். சாக போகிறேன்னு சொன்ன உடனே இசைக்கிய ராஜா அழுறான். கண்ணீர் விட்டு அழுதான். என்ன சொல்லி அழுதான்? உமக்கான செய்த பாடுகளை பாருங்க, உமக்கான வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க சொல்லி அழுதான். ஆண்டு உடனே இசைக்கிய ராஜா ஏசாயா அரண்மனை விட்டு முற்றத்தை விட்டு வெளியே போகலை. அதுக்கு ஆண்டவர் பேசிட்டார். பேசிட்டு என் மகனுடைய கண்ணீரை பார்த்தேன், அவன்கிட்ட போய் சொல்லுன்ட்டார். விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னாரு. 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னாரு. நான் நினச்சி பார்த்தேன், அந்த மகளை நினச்சி பார்த்தேன். ஒரு இசைக்கிய ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டிங்களே, இந்த மகள் வாழ்க்கையில் கூட்டி கொடுக்கக்கூடாதா? அதே போல் அந்த மகனுடைய ராத்திரி இந்த போலீஸ் ஐயா ஐசியில் இருக்கார். அதையும் நினச்சி நான் பார்த்தேன். நீ சிந்திய ரத்தம் வீணாய் போகக்கூடாது. 38 ஆண்டுகளாக மனசை பிரசகுலத்தை படுத்திருக்கான். யோவான் 5 வாசிக்கும் போது எருசலேமில் ஆட்டு வாசலருகே ஒரு குளம் இருக்குது, பிரச குளம். அந்த குளத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷமாக படுத்திருக்கான். குளம் எப்போ கலங்குமோன்னு பார்க்கறதுக்கு படுத்திருக்கான். அந்த வழியே ஆண்டவர் வராரு. ஆண்டவர் பந்து உடனே அந்த மனுஷனை பார்க்காரு. சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்காரு. ஆண்டவர் 33 வருஷத்துக்கு ஊழியத்துக்கு வராரு. இவன் 38 வருஷமாக படுத்திருக்கான். ஆண்டவர் வர்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போய் படுத்திருக்கான். ஆண்டு சொல்கிற அதை தான் ஏன் படுத்திருக்கேங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டு சொன்னார்ல, படுக்கை எடுத்துக்கொண்டு ஆண்டு நடன்னு சொன்னார்ல, அதே வார்த்தை மாத்திரமல்ல, நான் ஒன்று நினச்சி ஆண்டு கேட்டேன், ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் வேதனை, எத்தனையோ குடும்ப கண்ணீர், கேன்சரோட வாழக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. சில பேர் சொல்லலாம், கேன்சர் வந்து நினைப்பாங்க அவள் என்ன பாவம் செய்தாளோ, அவள் என்ன பாவம் செய்தாலும் நினைப்பாங்க. பாவம் கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 9 வாசிக்கும் போது ஒரு பிறவி கூட வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கார்.
ஒரு பிறவி கூட வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கும் போது எல்லாரும் கேட்காங்க, ஆண்டவர் இது யார் செய்த பாவம், இது இவன் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமானு கேட்கும்போது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ல, இது இவன் செய்த பாவம் இல்லை, முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி பிறந்தான்ற சுகம் கொடுக்கார்ல, கண்ணில் சேர் உண்டாக்கி பூசி சீலவான் குளத்தில் கழுவுன்னு சொன்னார்ல, அதே தெய்வம் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருல்ல. ஏன் இன்றைக்கு ஏன் நம்பிக்கை இல்லை, வாழ்க்கை ஏன் நம்பிக்கை இல்லை, எண்ணங்கள் இல்லை, சிந்தனை இல்லை, நினைச்சு பார்க்கணும். என்னோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என்னோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, யாருக்காவது நோய் கஷ்டம் இருந்தா ஆண்டவரை கேளுங்க, யார் சரீரத்தில் பலகீனம் இருந்தா ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நேசிக்கக்கூடிய தெய்வம் நீ தான், ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் இன்றைக்கு வாழ்க்கையில விடுதலை தருவா. ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் பார்ப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, வாழ்க்கையே ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை ரொம்ப விசித்திரமான வாழ்க்கை, யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. எனக்கு 1980 கல்யாணம் ஆச்சு. என் மாமா பொண்ணு தான் திருமணம் பண்ணேன், தாய் மாமா பொண்ணு. என் மாமாவுக்கு 5 பொண்ணு, 5 பொண்ணை நல்ல ஸ்டேட்டஸில் படிக்க வச்சுட்டார். நான் வந்து சைக்கிள் வியாபாரி, சைக்கிளில் தான் வியாபாரத்துக்கு போவேன், வண்டி கிடையாது ஒன்றும் கிடையாது, சைக்கிளில் தான் வியாபாரத்துக்கு போவேன். என் மாமா மகளை திருமணம்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு எங்கள் ஐயா போய் மாமன்னர் பொண்ணு கேட்டார், மாமா கொடுக்க மாட்டேன்ட்டார்.
எங்கள் அம்மா அழுதாங்க, எப்படியாவது வேணும்னு கேட்டு அழுதாங்க. என் மாமா ஒரே வார்த்தை சொன்னார், ஒரு கிணத்தை தாரேன், ஒரு தோட்டத்தை தாரேன், 10 மாட்டை தாரேன், பொண்ணு மட்டும் கேட்காதுன்ட்டார். பொண்ணு மட்டும் கேட்காதுன்ட்டார். என் அம்மா விடலை, அப்பா விடலை. என் மாமா சொன்னார், என் 5 பொண்ணை நல்லா ஸ்டேட்டஸில் படிக்க வச்சுட்டேன், இந்த ஒரு பொண்ணை எப்படி பள்ளத்தில் கொண்டு தள்ளுறது, ஒரு பொண்ணை எப்படி பள்ளத்தில் தள்ளுறது அப்படின்னு யோசித்தார். எங்கள் அம்மா அழுகையை பார்த்து மனைவி சொன்னேன், இல்லை மாமா அத்தை மகனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என் மாமா சொன்னார், உன் கஷ்டத்தை நீயும் தலையாளி போட்டுக்கிற, தருமையை நீயே வெளியே போட்டுக்கிறேன்னு சொன்னார். பரவாயில்ல போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் திருமணத்துக்கு ப்ராப்பராக அறிக்கை வாசிக்கலை. எனக்கு மாமா ஒத்துக்கலை, ஒத்துக்காத அறிக்கை வாசிக்கலை. சர்க்கியூட் லைசன்ஸ் சொல்லி பிஷப்ட்டு ஒரு அர்ஜென்ட் அவர்களுக்கு கடிதம் வாங்கி திருமணம் பண்ணாங்க. என் மாமா எனக்கு ஒரு மோதிரம் கூட போடலை, போட மாட்டேன்ட்டார். நீ தகுதியான ஆள் இல்லைன்ட்டார், ஒரே வாசி சொல்லிட்டார். எனக்கு கஷ்டம், வேதனை. ஒரு டாக்ஸி 500 ரூபா கொடுத்து டாக்ஸி பிடிக்க டாக்ஸி காசு கிடையாது. வில் வண்டியில் மாட்டு வண்டியிலாம் கோயிலுக்கு போனோம், நானும் பொண்ணு மாப்பிள்ளையும் நானும் கோயிலுக்கு போனோம். நான் வாழ்க்கையில் நினச்சி பார்ப்பேன், செத்த நாயிலும் கேவலமாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ வேதனைப்பட்டோம் நினச்சி பார்ப்பேன். புதன்கிழமை கல்யாணம், திங்களும் வண்டி ஏறும் சென்னையில், செவ்வாழமை காலையில் விருந்தில் இறங்குறேன். இறங்கி துலுக்கப்பட்டி போகிறேன். துலுக்கப்பட்டி போய் சங்கர்லிங்கபுரம்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போய் பணம் வாங்கிட்டு வரணும். பணம் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு கல்யாணம். ஒரு சைக்கிள் 8 கிலோமீட்டர் தூரம் சங்கரலிங்கபுரத்துக்கு பெட்டியை கொண்டு வந்து சூட்கேஸை கடையில் அடமான மாதிரி வச்சுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். போனால் பணம் கிடைக்கல. அவர் எனக்கு பணம் தரேன்னு சொல்லி சிவகாசிக்கு போயிட்டார். சாயந்தரம் வர பணம் இல்லைன்ட்டு வராரு. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணே என்னை சென்னைக்கு அனுப்பிடுங்க, எனக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னேன். அவரோட மனைவி சொன்னாங்க, அவர் செட்டியார் அவர் சொன்னார், நம்ம கொடுக்க வேண்டிய பணம் தானே, ஏன் திருமணம் நிற்கிதுன்னு சொல்லி அந்த அம்மாவோடைய தாலி செயினை அடகு செயினை கொடுத்தாங்க. அவர் கொண்டு சாத்தூரில் என்னை கொண்டு துலுக்கப்பட்டியில் விட்டார். அங்கேருந்து லாரியில் சாத்தூருக்கு போனேன். சாத்தூர் வந்து கோயில்பட்டிக்கு பஸ்ஸில் போயிட்டு கோயில்பட்டி சங்கரங்களில் போயிட்டு எங்கள் ஊருக்கு போகிற நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. சுரண்டைக்கு போய் சேர 11 மணி ஆயிட்டு. எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஆகிட்டு, மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டார். பொண்ணுக்கு விடியக்காரம் யார் மாப்பிள்ளை, யாரை தேடுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிக்கிற சூழ்நிலையில் போகிறேன். அப்போ எங்கள் அம்மா கேட்காங்க, என்னது ராஜான்னு கேட்க, என்னது மீன் கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மான்னு கேட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. சாப்பிடலன்னே. சாப்பாட்டுக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சே, சாம்பாரில் ரசம் ஒன்றுமே இல்லைன்னாங்க. பரவாயில்லம்மா புளிஞ்சு வச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து சொல்லி சாப்பிட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, நீ எங்கே படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டேன். அந்த சர்ச்சில் ஆண்டு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் நோக்கு வாழ்க்கை நீங்கள் என்ன நோக்கு எனக்கு வச்சுருக்கீங்க என் நோக்கு கேட்டேன். ஆண்டு சொன்ன ஒரே வார்த்தை, யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்றனாய் விடேன், உன்னிடத்தில் வருவேன் ஆண்டு சொன்னார். நினைச்சு பார்க்க ஒன்றுமில்லாத வெறுமை உலகில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை உலகில் உதவுவாரற்று போகையில், கண்மலை வீழந்து கண்ணீரை சூரந்து, கல்மலை வீழந்து கண்ணீரை சூரந்து, காகம்பித்த தயவை பாடுவே பரவசமாகுவே மறந்தோடும் என்னலே.
மனதிரமாய் வாழ்க்கை மாறி மஞ்சளும் சகலும் நேர்கையும் மனதிரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சகலம் நேர்கையும் வானமல்லா ஞானமாய் போஷித வானமல்லா ஞானமாய் போஷித காணாதமல்லா இயேசுவை காணாதமல்லா இயேசுவை பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இல்லலே என்று மாறும் எந்த துயரும் என்று மரமும் ஏங்கையில் என்று மாறும் எந்த துயரும் என்று மரமையும் ஏங்கையில் மாறாவின் கசவை மதுரமாய் மாற்றி மாறாவின் கசவை மதுரமாய் மாற்றி அழித்தமாய் கரையே அழித்தமாய் கரையே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இல்லலே. என் மாமாட்ட 104 வயசு வரைக்கும் வளர்ந்தார். எங்கள் வீட்டில் தான் இருந்தார். என் மனைவி தான் ஒரு குழந்தைய போல் பார்த்தா அவர் பாதுகாத்தார். கடைசி நாள் அவர் கேட்டேன், பிள்ளைய எங்கே கொண்டு தள்ளிட்டீங்களான்னு கேட்டேன். பதில் சொல்ல முடியலை. இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ கிருபை. என் மூத்த மகள் திருமணத்துக்கு 7 IAS வந்தாங்க. வீட்டு கல்யாணத்துக்கு கடைசி கல்யாணத்துக்கு 12 பிஷப் பேராயர் வந்தாங்க. மாட்ரேட்லேருந்து எல்லோரும் வந்தாங்க. நினச்சி நான் பார்த்தேன். என் மகன் ஒரு நாள் காரணியில் படிச்சுட்டு இருக்கா. கேட்க 1500 வேணும்னு கேட்டா. 5500 எனக்கு தெரியலம்மா என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியும்னு சொன்னான். எதுக்குன்னு கேட்டேன். எனக்கு செருப்பு வாங்கணும்னு சொன்னேன். நான் கேட்டேன் 1500 கூட செருப்பு வாங்கணுமான்னு கேட்டேன். 1500 செருப்பு வாங்கணுமான்னு கேட்டேன். நீ என் வாழ்க்கை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஜூன் ஜூலையில் ஆடு மேய்க்க போவேன். எங்கே ஆடு மேய்க்க? மாமா வீட்டில். அவர் வாத்தியார். அவர் மகளை தான் கழிக்கிட்டு இருக்கேன். யாக்கோபு ஆடு மேய்ச்சி தான் ஆடு கட்டினார். அதுக்கு அதே இல்லை. நான் எதுக்கு ஆடு மேய்ச்சேன்னா எனக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்காக. ஒரு நாள் கரையில் ஆடு மேய்க்கும்போது ஒரு பயங்கரமான முள் ஒன்று காலில் குத்திருச்சு. குத்தின உடனே கீழே அம்மானு சீலை சாய்ஞ்சேன். அந்த சகமேய்ப்பர் சொன்னால் தோல் மாட்டி வரக்கூடாதுன்னு கேட்டான். தோல் அப்போ செருப்புலாம் இல்லாத காலங்கள். அது தோலை கொடுத்து கண்ணிட்ட கொடுத்தான். இப்படி வாழ்ந்தம்மான்னு கேட்டேன். அவள் ஒரு பதில் சொன்ன, ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க எலியேசர் போவான். வேதத்தில் வாசிக்கும். அது 24 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 35 வருஷம் சொல்லுவான், என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருமா, செல்வ சீமானாக இருக்காருமா, செல்வ சீமானாக இருக்காருமா. அப்படி தான் எங்கள் அப்பா ஆண்டவர் வச்சுருக்காரு சொல்ல நினச்சி நான் பார்க்கேன். ஒவ்வொரு நாட்களும் பார்க்கும்போது பட்ட கஷ்டங்கள் வேதனைகளெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ அனுபவித்திருக்காரே. அந்த கிருபை எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு கேசட் உங்களுக்காக 2 நிமிஷம், கொஞ்சம் 1 நிமிஷம் உங்களுக்கு டைம் முடிச்சிடறேன். என்ன ஒன்றும் டைம் இல்லை. என்ன மோசே சீனாய் மலையில் 40 நாள் 2 தடவை காத்திருந்தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அவன் முழிச்சு காத்திருந்த நேரம்
சாப்பிடாம ஒன்றும் செய்யாமல் இருந்த நேரம் 1960 மணி நேரம் இருந்தான். நம்ம 2 மணி நேரம் ஆலயத்தில் இருக்கக்கூடாதா? நான் தான் கேட்கேன். மோசே 1960 மணி நேரம் இருந்தான். முகமே பிரகாசிச்சு தேவனுடைய முகத்தை போல் இருந்தது. முகத்தை யாரும் பார்க்க முடியல. விதத்தில் வாசிக்கும் போது யாத்திரை 33:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிநேகிதோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். காரணம், தேவனோட வாடும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாடும்போது. நான் வருஷத்துக்கு 17 முறை பைபிள் வாசிப்பேன். ஒரு வருஷத்தில் 23 நாள் பைபிள் வாசி முடிப்பேன். காரணம், இதுதான் எனக்கு சாப்பாடு தந்தது, இதுதான் என்னை பாதுகாத்தது, என்னை தூக்கி சமக்குது. ஒரு நாள் 1000 முறை முத்தம் கொடுப்பேன் பைபிளுக்கு. காரணம் கேட்டால், இதுதான் என் தாங்கிச்சு. நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்ற வாழ்த்தை கொடுத்தார். எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை வேதனை வந்தாலும் சரி, எவ்வளோ விதமான வேதையோ வாழ்க்கை. முள்செடி போல பற்றிடுமே, மோசவடையாய் நீ முற்றிலுமே. முள்செடி போல பற்றிடுமே, மோசவடையாய் நீ முற்றிலுமே. ஏங்கிடாதே நீ விசரதில் தோன்று, ஏங்கிடாதே நீ விசரதில் தோன்றிடுவா. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு. வழியும் சத்தியமும் ஜீவனுமே, வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சுற்றிலும் சந்திர சொல்லிடேனோம், யாரோலோ வீரண்டிடேனோம். சுற்றிலும் சந்திர சொல்லிடேனோம், யாரோலோ வீரண்டிடேனோம். சரதில் இன்ப சத்தம் இந்திடுவா. அன்பரா இயேசுவை பார்த்து அன்பரா இயேசுவை பார்த்து கொண்டு ஹல்லேலூயா. தலையை தாண்டி ஜெபம் பண்ணுவோமா? அதிகமாக நேரம் ஆச்சு. பாருங்கள், அவருடைய பாடுகளை பாருங்கள், அவர் பட்ட கஷ்டங்களை பாருங்கள். நான் ரட்சிக்கப்பட என்பதற்காக, என் வாழ்வு சீர் வரும் என்பதற்காக, நான் பொல்லாத காரியத்தை விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, என் பாவத்தெல்லாம் சரியத்தை ஏற்றுக்கிட்டு இத்தனை பாடுகளை அனுபவித்தார். ரத்தத்தையும் சரீரத்தை உட்கொள்ள போகிறோம். உட்கொள்ளும் போது அவரை போல மாற, அடுமை போல மாற எங்களுக்கு கேட்ட கிருபை தாங்க எனக்கு கேட்கலாமா? கர்த்தர் நிச்சயமாகவே ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். வேதனையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உன்னை கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான்.
வேறு யாரும் பார்க்க முடியாது. புருஷன் விடுதலை தர முடியாது, மனைவி விடுதலை தர முடியாது, பிள்ளைகள் விடுதலை தர முடியாது. ஆண்டவர் மாத்திரம்தான். வேதத்தில் வாசிக்கமில்ல, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை தரணும்னு சொன்ன ஆண்டவர் மாத்திரம்தான். பார்க்கலாமா? அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. அதிகமான நேரம் ஆகிட்டுதப்பா, ஆனால் சமூகத்தில் காத்துக்க கிருபை தந்தீங்க. என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை வழி நடத்துங்க, அப்படி மறைத்து வெளிப்படுத்துனீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கா நன்றி ராஜா. திருச்சபை பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, விசேஷித்த கரங்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிற நல்ல பிதாவே, ஆமேன். உங்களே அவருக்கு நன்றி. அதில் பாடுன என் மனைவி என் கூட உட்காந்துருக்குது. எனக்கு இந்த பாட்டு பெங்களூரில் வச்சு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதெல்லாம் உங்கள் மகிழ்ச்சியில் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிடுங்க, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிவிடுங்க. அவனுடைய வருகையின் காலம் சீக்கிரமாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தரட்டும். நன்றி. யாரும் சந்தோஷம். அதிகமாக நேரமானது யாரும் நினைக்காதீங்க. தேவசபதை காத்திருக்கோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா.